வணக்கம். ஃபர்ஸ்ட் நியூஸின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருபா தமிழ்வெளி. விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இலங்கையில் செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 16 தேதிக்குள் அதிபர் தேர்தல். உலகை அச்சுறுத்தும் இணைய வைரஸ், 15 மில்லியன் மக்கள் பாதிப்பு. ரஷ்யா உக்ரைன் போரில் இலங்கை முப்படை வீரர்கள் தகவல்களை ஆராய விசேட பிரிவு. பிரான்ஸ் தலைநகரில் போலீஸ் நிலையத்துக்குள் துப்பாக்கி பிரயோகம், 2 போலீசார் படுகாயம். எங்கள் விரல் நகங்களை பயன்படுத்தியும் போரிடுவோம், தனியாகவும் போரிடுவோம், இஸ்ரேல் பிரதமர் தெரிவிப்பு. ஏமன் வளைகுடாவில் 3 கப்பல்கள் மீது கவுதி ஏவுகணை தாக்குதல். கனடாவில் கண்டெடுக்கப்பட்ட இந்திய பெண்ணின் சடலம், கணவர் மாயம். இனி விரிவான செய்திகள். இலங்கையில் 2019 ஆண்டு நவம்பர் 19 தேதி அதிபர் தேர்தல் நடைபெற்றது. இதில் கோத்தபாய ராஜபக்ச அதிபராக தேர்வு செய்யப்பட்டார். வரலாறு காணாத போராட்டம் காரணமாக அவர் பதவியை ராஜினாமா செய்தார். பின்னர் நாடாளுமன்ற வாக்கெடுப்பு மூலமாக ரணில் விக்ரமசிங்க தேர்வு செய்யப்பட்டார். அதிபரின் பதவிக்காலம் முடிய உள்ள நிலையில் இலங்கை அதிபர் தேர்தல் செப்டம்பர் 17 தேதி முதல் அக்டோபர் 16 தேதிக்குள் அதிபர் தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகளவில் இணைய பாதுகாப்பு மற்றும் டிஜிட்டல் தனியுரிமை அளிக்கும் முன்னணி நிறுவனமான காஸ்பர்ஸ்கி வெளியிட்ட குறிப்பில் 15 மில்லியன் பயனர்கள் மால்வேர் என்ற வைரஸால் இணைய அச்சுறுத்தலுக்கு உள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இலங்கையிலுள்ள காஸ்பர்ஸ்கி பயனாளர்களின் 9.3 மில்லியன் மக்கள் தமது கணனிகளில் வைரஸ் அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக இந்த காலகட்டத்தில் 39.5% பயனர்கள் இணையம் மூலம் மால்வேர் வைரஸால் அச்சுறுத்தல்களுக்கு இலக்காகியுள்ளனர். மேலும் இலங்கையில் USB டிரைவ் போன்றவற்றால் இது அதிகம் பரவுவதாக தென்கிழக்கு ஆசியாவின் காஸ்பர்ஸ்கி பொது மேலாளர் யோசியாங் தியோங் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரான்ஸ் தலைநகர் போலீஸ் நிலையம் ஒன்றில் நபர் ஒருவர் போலீசாரின் துப்பாக்கியை பறித்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதில் 2 போலீசார் காயமடைந்துள்ளனர். பெண் ஒருவரை தாக்கியமைக்காக கைது செய்யப்பட்ட நபர் ஒருவர் போலீஸ் நிலையத்துக்குள் துப்பாக்கியை பறித்து துப்பாக்கி பிரயோகத்தில் ஈடுபட்டார். 2 போலீசார் கடும் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அந்த நபர் துப்பாக்கி பிரயோகத்தில் ஈடுபட்டதும் போலீசார் துப்பாக்கி பிரயோகத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஒலிம்பிக் போட்டிகளுக்காக பிரான்சில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் அப்பாவி மக்கள் 34,000 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். பாலஸ்தீனத்துக்கு எதிரான போரை இஸ்ரேல் கைவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி செங்கடல் ஏமன் வளைகுடாவில் செல்லும் கப்பல்களை குறிவைத்து கவுதி போராளிகள் தொடர்ந்தும் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமையன்று ஏடன் வளைகுடாவில் 3 கப்பல்கள் மீது கவுதி படையினர் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளனர். சட்டவிரோதமான வழிகளில் ரஷ்யா உக்ரைன் போருக்காக ஓய்வு பெற்ற இலங்கை முப்படை வீரர்களை அனுப்பி ஆழ்கடத்தலில் ஈடுபட்டவர்கள் தொடர்பான தகவல்களை பெறுவதற்கு விசேட பிரிவொன்றை அமைத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி பல்வேறு வழிகளில் ரஷ்யா உக்ரைன் போருக்கு புறப்பட்ட முப்படைகளில் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள், அவர்கள் புறப்பட்ட திகதிகள், ஒருங்கிணைந்த நபர்கள், நிறுவனங்கள், தொலைபேசி எண்கள் உள்ளிட்ட அனைத்து தகவல்களும் பாதுகாப்பு அமைச்சின் தொலைபேசி எண்ணுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் என தொடர்புபட்ட நபர்களின் குடும்ப உறுப்பினர்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மனித கடத்தலில் ஈடுபட்டவர்கள் அல்லது அதற்கு ஆதரவானவர்கள்
தொடர்பான தகவல்கள் இருந்தால் மேற்கண்ட தொலைபேசி எண்ணுக்கு தகவல் தெரிவிக்குமாறும் பாதுகாப்பு செயலாளர் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இஸ்ரேல் தன்னிடமுள்ள அனைத்து வளங்களையும் பயன்படுத்தி தனியாக போரிடும் என பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுக்கான ஆயுத விநியோகத்தினை இடைநிறுத்துவது தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி விடுத்துள்ள எச்சரிக்கைக்கு பதிலளித்துள்ள பெஞ்சமின் நெதன்யாகு இதனை தெரிவித்துள்ளார். தனித்து நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் நாங்கள் தனித்து நிற்போம், தேவைப்பட்டால் எங்கள் விரல் நகங்களையும் பயன்படுத்தி போராடுவோம் என பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் தனது 76வது சுதந்திர தினத்தை நெருங்குகிறது என தெரிவித்துள்ள அவர் 1948ஆம் ஆண்டு யுத்தத்தின் போது எங்களிடம் ஆயுதங்கள் இருக்கவில்லை என தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிற்கு எதிராக ஆயுத தடை விதிக்கப்பட்டது எங்களிடையே உள்ள வலிமை, வீரம், ஒற்றுமையுடன் நாங்கள் வெற்றி பெற்றோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கனடாவில் இந்திய பெண்ணொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டுள்ளன. கனடாவில் தன் கணவருடன் வாழ்ந்து வந்த கேரள பெண்ணொருவரே இவ்வாறு சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். சடலமாக கண்டெடுக்கப்பட்ட கேரள பெண் டோனா சாஜா என்ற 34 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். உயிரிழந்த பெண்ணின் கணவர் உள்ளிட்ட இருவரும் 8 வருடங்களாக கனடாவில் கணக்காளர்களாக பணியாற்றி வருகின்றனர். நேற்று முன்தினம் அவர்கள் வாழ்ந்து வந்த வீடு பூட்டி கிடப்பதை கண்டு அயலவர்கள் காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். இதனை அடுத்து வீட்டுக்கு நுழைந்த காவல்துறையினர் டோனா இறந்து கிடப்பதை கண்டு அடுத்து அந்த பெண்ணின் கணவரை காணவில்லை எனவும் ஆகவே அவரை தேடும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தரமான செய்திகளை உடனுக்குடன் தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள். நன்றி.